ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்னைக்கு நாம் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டோட கைகரை பற்றி தான் நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ஒர்த்தா, அதை ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RXZ மாடல் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்னால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்துட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெனால்ட் ஷோரூம் ஒசூர் தான், பிரபா கார்ஸ். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வண்டியோட லுக் வைஸ் இருந்து பார்ப்போம். லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கூப்பர் SUV மாடல் மாதிரி தான் இருக்குது. அந்த க்ரோம் ஃபினிஷிங்குமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஏரோடைனமிக் டிசைனுமே நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம LED ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 டைப், அதாவது பியூர் விஷன் LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நைட் டைமில் விஷன் எப்படி இருக்கும்னுட்டு மேபி நான் நைட் டைமில் எனக்கு வண்டி கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு அது இது பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஆலர்ஜின் இண்டிகேட்டருக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு DRL வந்து LEDயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே, நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த ரெனால்ட்டோட லோகோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் கைகரை நீட்டு நம்மளுக்கு அந்த பிராண்டிங் நேமுமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த C டைப்கான பிரேக்கிங் லைட் அண்ட் தென் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிவர்ஸ் இதுக்கான இதுவுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஒரு ஷார்ப் டைப்பான நம்மளுக்கு ஒரு ஆண்டனா நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இது தான். அதுக்கப்புறம் மேலே ரூஃபிங்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது நல்லாவே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் கலரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இப்போ பூட் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். தெரியுதுங்களா? தாராளமான ஒரு SUVல எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதாவது 405 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே சீட்டுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுவுமே நம்மளுக்கு யூசேஜுக்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இதில் டயர் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் 195 அண்ட் தென் 60 or 16க்கான டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்டெப்னி டயரும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஸ்டெப்னி டயரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 165/80 அண்ட் தென் R14 இன்ச்சஸ்க்கான டயர் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 40 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சிட்டி மூடில் நம்மளுக்கு ஒரு 15 to 16 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரும் இது பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 கஸ்டமர். லாங் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 to 24 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் கைகர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது எவ்வளோ வருதுன்னுட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு உள்ள இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஸோ இன்டீரியரில் நம்மளுக்கு சீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு குஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது அந்த டபுள் கலரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 6-way அட்ஜஸ்டபிள் சீட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்ட் தென் அப் டவுன், அதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்ட் வைஸுமே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ள அந்த இன்டீரியர் அதெல்லாம் பார்த்துருவோமா? ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில் வருது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் டிரைவிங் மோடு தான் இது, ஆக்சுவலாக டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈகோ, நார்மல் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்னுட்டு ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஈகோவில் போடுறேன் அப்படின்னும் போது ஸோ நம்மளுக்கு இது சிட்டி ரைடுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் மோடுமே நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுது. இதே நம்ம லாங்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் நம்ம அந்த டிஸ்பிளே சேஞ்ச் ஆகுறதே உங்களுக்கு க்ளீனாக இதாகும். மற்றபடி இதில் நம்மளுக்கு அந்த சீட் பெல்ட்டுக்கான இண்டிகேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக் அ பிரேக் அப்படின்ட்டு ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக் அ பிரேக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுங்கடா தம்பி அப்படின்ட்டு உங்களுக்கு அது கொடுத்துடும். ஸோ அதுமே இது. மற்றபடி நம்மளுக்கு இங்கே அந்த ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த RXZல நம்மளுக்கு அப்டேட் வரல, நம்மளுக்கு RXL தான் நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு
RXT வந்துட்டு நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு RXT-ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு RXL நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 17 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ABS ஆகட்டும், EBD வித் பிரேக் அசிஸ்ட் ஆகட்டும், ஹில் ஹோல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் பேக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைல்ட் லாக். ஸோ அதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது சேஃப்டி ஸ்டார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 ஸ்டார் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். பட் 5 ஸ்டார் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் 4 ஸ்டார்ன்றது ஓகே தான். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்னென்ன டிஸ்பிளேல என்னென்ன வருமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே டச் கண்ட்ரோலர் தான். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சொல்லி நான் தெரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு மேனுவல் கண்ட்ரோல் அந்த AC இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே பட்டன் ஸ்டார்ட் ஆக்சுவலாக நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ரிமோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு இதுதான். அது ரிமோட்டும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லுக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒயர்லெஸ் சார்ஜருமே நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது நீங்கள் கூலான ஐட்டம் ஏதாவது வாங்கி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேண்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டன் மூலியமாகவே நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதாகட்டும் அந்த கம்மி பண்ணுறதாகட்டும் நம்ம இங்கே மேனலாக நம்ம இங்கே ஸ்டேரிங்லேயே நம்ம பண்ணிக்கிறது ஒரு இதுதான் நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2 இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டேஷ்போர்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த சில்வர் இதுவுமே கோட்டிங்கும் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த மிரர் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டே அண்ட் நைட் IRVM கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ல கேளுங்க, கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலருமே நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலா நம்ம பண்றதுக்குமே இதுல ஆட்டோ கண்ட்ரோலருமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜருமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா செக்கே பண்ணிடுவோமா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருமே நம்மளுக்கு இங்கே ஒர்க் ஆகுறது க்ளீனாகவே தெரியுது. மற்றபடி நம்மளுக்கு இங்கே ஒயர்டு USB போட்டுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேற என்ன டீட்டெயில் நம்மளுக்கு இதில் விட்டுட்டோம் வேற எதுவும் இல்லை. பின்னாடி நான் உக்காந்துட்டு நான் உங்களுக்கு அது ரைட் பண்ணும்போது பின்னாடி AC கண்ட்ரோல் அதெல்லாம் போய் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பின்னாடி வந்துட்டோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜுமே இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இங்கே பின்னாடி AC கண்ட்ரோலரும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உக்காடுறவங்களுக்கான சார்ஜிங் போர்ட்டுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான அம்சமே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 3 பேர் கம்ஃபர்ட்டாக உக்காரலாம். வேணா 2 பேர் தான் போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஹேண்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஆகட்டும் இல்லை மொபைல் ஃபோன் ஆகட்டும் இங்கே வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஆக்சுவலாக ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் பேக்கில் உட்காந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஆக்சுவலாக கேட்கலாம். ஸோ பிரவீன் ப்ரோ பின்னாடி உட்காந்தீங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குது? ஸோ ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரி திங், ரொம்பவே நல்லா இருக்கு. செகண்ட் திங் ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு கேபின். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்பேஷியஸ் வைஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பூட் ஆகட்டும் ஒரு ஏரில் வந்து பேசஞ்சருக்காக பர்ஃபெக்டான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஸோ நம்பர் 3rd திங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட் AC கன்வீனியன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே பின்னாடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, மேபி ஒரே ஒரு குறை வந்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அண்டர்டே சப்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க 2 நாள். ஓகே ஓகே, பட் எனக்கு இங்கே ஃப்ரண்ட்ல ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லலாம். அந்த சஸ்பென்ஷனும் எனக்கு ஓகே தான். ரியரில் நீங்கள் ஓட்டும் போது நான் உட்காந்தும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. பட் அந்த லெக் ரூமுமே எனக்கு ஓகே தான். அந்த டைல்ஸ் மேபி லாங் போகிறவங்களுக்கு மேபி அந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணலாம். பட் எனக்கு இங்கே உட்காந்து இப்போ நான் உங்க கூட வந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் நல்லா தான் இருந்தது.
ப்ரோ உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு அதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெட்டது ஓகே தான். ஓகே ரைடிங் ரிவ்யூ பார்த்துருவோமா? ஸோ மக்களே ரைடிங் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, அவர் உள்ளே தான் போறாரு. ஓகே ஸோ ரிவர்ஸ் கேமுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதில் இன்ஜினை பற்றி ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ எண்ட்லேயும் நான் உங்களுக்கு இது பண்ணி போடுறேன் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது அந்த இனிஷியல் டர்போ ஏதாச்சும் நம்ம டர்போ இன்ஜின் தான் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிக்கப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மக்களே நீங்கள் யாராவது கைகர் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கியர் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்னஸ்க்காக இந்த ஹேண்டில் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மக்களே அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.